ஒப்பாரி போராட்டம் பேரணி என புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இன்று 19வது நாளாக போராட்டம் தீவிரம் குறையாமல் நீடித்து வருகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என்றும் போராட்டக் குழு அறிவித்திருக்கிறது. ஒப்பாரி வைத்து ஆளும் இந்த பெண்கள் வடிக்கும் கண்ணீரின் நோக்கம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதே. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் தீவிரமடைந்துள்ள போராட்டம் இன்றுடன் 19வது நாளை எட்டியுள்ளது. பொன்னமராவதி பகுதியில் நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு முதல் முறையாக வந்திருக்கோம். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டமும் சேர்ந்து வந்திருக்கோம். இது ஒரு 10 பேர் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த போராட்டம் எங்களுக்கு நல்ல முடிவு இங்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அனைத்து மாநிலமும் ஒன்று சேர்ந்து மாற்றுத்திறனாளி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு உறுதியாக நிற்போம். நாடு செழிக்க வேண்டும். நாடு செழிக்கணும்னா விவசாயம் செழிப்பாக இருக்க வேண்டும். விவசாயம் செழிக்கணும்னா இந்த மண் வளமும் நீர் வளமும் அது நல்லபடியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் எல்லாமே நல்லபடியாக அது நல்லா இருக்குங்கிறனால தான் இந்த போராட்டம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மாநில அரசு அனுமதி அளிக்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தாலும் மத்திய அரசு திட்டத்தை கைவிட்டால் மட்டுமே போராட்டத்தை முடித்துக் கொள்ள முடியும் என நெடுவாசல் மக்கள் அறிவித்துள்ளனர். வில்லேஜிலிருந்து ஊர்வலமாக அம்மன் கோவிலிருந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் மகளிர் உட்பட எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் இங்கே நெடுவாசல் கிராமத்திற்கு வந்து எங்களுடைய வலுவை சேர்க்கிறோம். மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இதில் எங்களுக்கு முழுமையான போராட்டத்தை கைவிட்டால் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறது. எங்களுடைய போராட்ட குழு ரெடியாக இருக்கிறது. மத்திய மாநில அரசு தலையிடணும். அவங்க தான் இந்த திட்டத்தை கைவிடணும். அவங்க இந்த திட்டத்தை கைவிட்டால் நாங்கள் போராட்ட குழு பேசி முடிவு பண்ணி நாங்கள் இந்த இதை வாபஸ் வாங்குவோம். நெடுவாசலில் நடக்கும் போராட்டம் அந்த பகுதி மக்களின் பாதிப்பு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தங்களுக்கும் இதுபோன்ற சூழல் ஏற்படாமல் இருக்கவே போராடுவதாக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆதரவு தெரிவிக்கும் மக்கள் கூறியுள்ளனர். விவசாயிகளை முற்றிலும் அழித்துவிட்டு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடாது என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நாளையும் தங்களது போராட்டம் அறவழியிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் புதிய தலைமுறை செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.